गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 19ஆம் தேதி. விளம்பி நாம சம்வத்சரம் உத்தராயணம் வசந்த ருத்து ரிஷப மாதம், அதாவது வைகாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம் பிரதம திதி, அனுஷ நட்சத்திரம், பெரியவாளோட நட்சத்திரம், ஓஷத்தியான நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். 7ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயத்தோட 7வது ஸ்கந்தம் பூர்த்தி அடைகிறது. இந்த 7வது ஸ்கந்தத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் 2. ஒன்று, பரம பாகவதான பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்லணுங்கிறதுக்காக பிரகலாத சரித்திரம், நரசிம்மாவதாரம் முதல்ல பல அத்தியாயங்களில் சொல்லப்பட்டது. பிறகு தர்மோபதேசம் பண்ணுங்கிறதுக்காக, தர்மத்தை எடுத்து சொல்வதற்காக யுதிஷ்டிரருக்கும் நாரதருக்கும் ஏற்பட்ட சம்வாதத்தை சொல்லிட்டு
அதில் யுதிஷ்டர் கேட்குறார், ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி வர்ணம் ஆசிரமம்லாம் இருக்கே, அதனுடைய விஷயம் என்னன்ட்டு. அதனால் வர்ணங்களை பற்றியும் ஆசிரமங்களை பற்றியும் எடுத்து சொல்லிட்டு வராள். நாரத சுவாமி யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள். அதில் மொத்தம் 4 ஆசிரமங்கள் உண்டு, 4 வர்ணங்கள் உண்டு. பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரன்னு 4 வர்ணங்கள். இந்த வர்ணங்களை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன். வர்ணங்கள்னால் கர்ம பிராமணனாக இருக்கலாம், குணபிராமணனாக இருக்கலாம், இல்லை ஜாதி பிராமணனாக இருக்கலாம். ஆனால் கர்மாவை தொட்டு தான் வர்ணங்கள் வந்தது. பிறகு என்னென்ன கர்மாக்கள் செய்வதற்கு அந்த குலத்திலேயே செஞ்சுன்னு வந்ததுனால ஜாத்தியாக போயிடுது. அதே மாதிரி ஆசிரமங்கள் 4: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தன், சன்னியாசின்ட்டு 4 ஆசிரமங்களை வச்சாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முதல்ல பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் பிரம்மம்னாலே நாலெட்ஜுன்னு அர்த்தம். இந்த வயசுலேருந்து இந்த வயசு மட்டும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வித்தியை அபியசித்து நல்ல வித்யாபியாசம் பண்ணணுங்கிறதுக்காக பிரம்மச்சரிய ஆசிரமம் வச்சுருக்காள். அதன் பிறகு கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தானால கிரகே திஷ்டதியா, வீட்டை வச்சு பரிபாலனம் பண்ணி குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஆசிரமம் அது கிரகஸ்தாசிரமம். அதன் பிறகு வானப்பிரஸ்தாசிரமம். வயசு வந்தோடனே எல்லாத்தையும் ரிட்டையர் ஆகி, ஆனால் ரிட்டையர் ஆனி ஒரு வானப்பிரஸ்தனாக இருந்துருக்கிறதுக்கே அது வானப்பிரஸ்தாசிரமம். சந்நியாச ஆசிரமங்கிறது சந்நியாசம்னால ஞாசம்னாலே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றது, எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கு உள்ளான ஆசிரமம் சந்நியாச ஆசிரமம். இப்படி 4 ஆசிரமம் இருந்தால் கூட பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இந்த ஆசிரமங்களை முதல்ல சொல்லிவிட்டு அதன் பிறகு தான் கிரகஸ்தாசிரமத்தை எடுத்து சொன்னால். ஏன்னா கிரகஸ்தாசிரமம் தான் எல்லா ஆசிரமங்களையும் வசத்தியான ஆசிரமம்னு சொல்கிறது வழக்கம். ஏன்னா கிரகஸ்தனாக இருக்கப்பட்டவனுக்கு பல விதமான டியூட்டிஸ் இருக்குது, தர்மங்கள் இருக்குது. அதை எடுத்து சொல்வதற்காக இந்த 14வது அத்தியாயத்தில் கிரகஸ்த தர்மத்தை எடுத்து சொன்னாள். முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேதத்துலேருந்து சொன்ன ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் எடுத்து சொன்னதை விளக்கி சொன்னது தான் ஸ்மிருதிகள். தர்மசூத்திரங்கள்லாம் அதுதான் சொல்கிறது. ஸ்ருதியினுடைய விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அதை பின்பற்றி வருவது ஸ்மிருதி, தர்மசூத்திரங்கள். அதில் தர்மசூத்திரம் சொல்கிறதே சொன்னால் அத்த சாமயாச்சாரிகான் தர்மானு வக்ஷாமி அப்படின்னு ஆரம்பிக்கும் தர்மசூத்திரம். சாமயாச்சாரிகான் தர்மானுன்னா இந்த தர்மங்கள்லாம் இருக்கே, கிரகஸ்த தர்மம் முதலான தர்மங்கள்லாம் எடுத்து சொல்கிறாளே, இதெல்லாம் எதுக்குன்னா டு எம்பெலிஷ் அவர் லிவிங் ஸ்டைல், வாழ்க்கையை நடத்துகிறதே நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டது தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. கர்மாக்களை சொல்லும், எதெல்லாம் நித்திய கர்மா, நிமித்திக கர்மா, நைமித்திக கர்மா, நிஷித்த கர்மா இதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு சொல்லும் இதெல்லாம் தேசம் காலம் இதுக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்லும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற அதே ரூல்ஸை இந்தியாவில் ஃபாலோ பண்ண முடியாது. இந்தியாவில் 2000 வருஷம் முன்னாடி என்னென்ன ரூல்ஸ் இருந்ததோ அது இப்போ இருக்கிறது இல்லை. அதனால் தேச காலத்தில் மாறிண்டே வரும், இட் இவால்வ்ஸ். அதை சொன்னால் அந்த தர்மங்கள்லாம் எடுத்து சொல்வதற்காக பழைய பிராச்சீன விஷயத்தில் இருந்ததுன்னா எடுத்து சொல்கிறாள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா. இந்த 14வது அத்தியாயத்தில் அதை சொன்னாள். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சுருக்கத்தை சொன்னாள். அதை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே சதுர்தசோऽध्यायः. சதுர்தசே கிரஹஸ்தஸ்ய பரமோ தர்ம ஈரியதே தேசகாலாதிபேதேன புனஸ்ரேயோ விசேஷகிருத் சொன்னாள். இந்த 14வது அத்தியாயத்தில் கிரகஸ்தனுக்கு உள்ளான மேலான தர்மம் எடுத்து சொல்லப்படுறது. இந்த தர்மம் இருக்கே, இது தேசம் காலம் இதனுடைய பேதத்தினால மாறி மாறி வரும். ஆனால் எல்லாம் ஸ்ரேயஸ்கரமாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணால். இந்த தர்மங்கள்லாம் ஒருத்தன் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தான்னா அவனுக்கு க்ஷேமத்தை அடைவன், ஸ்ரேயஸை அடைவன். அதனால் ஸ்ரேயோ விஷயத்தை சொல்கிறதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த 14வது அத்தியாயத்துக்கு என்னுடைய சுருக்கத்தை சொன்னாள். இப்பொழுது இந்த 14வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே சதுர்தசோऽध्यायः. யுதிஷ்டிர உவாச்ச கிரஹஸ்த ஏதாம் பதவீம் விதினா ஏன சாஞ்சசா யாதி தேவர்ஷே ப்ரூஹி மாத்ருஷோ கிரகமூடதீஹி. யுதிஷ்டிரருக்கும் நாரதருக்கும் சம்வாதம் நடந்துன்னு வருது. யுதிஷ்டிரர் பிரஷ்னம் பண்ணுறார் நாரதரை பார்த்துன்னு சொல்கிறாள்,
ஏ தேவரிஷே, தேவரிஷின்னு சொல்கிறது நாரதரை, ஏ தேவரிஷே, எப்போதும் கிரகத்தில், அதாவது வீட்டில் மோகத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட கிரகஸ்தன் என்ன மாதிரி மூடனா புத்தி ஜாஸ்தி இல்லாதவன் அதில் கஷ்டப்படுறானே, அவனுக்கு உள்ளான தர்மங்கள்லாம் எப்படி அதை செஞ்சாக்க அவன் க்ஷேமத்தை அடைவனோ, அந்த தர்மங்கள்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லணும்னுட்டு யுதிஷ்டர் வினயத்தோடு கேட்டுண்டாளாம். யுதிஷ்டிர உவாச்ச கிரஸ்தயேதாம் பதவீம் விதினாயேன சாஞ்சசா யாதி தேவர்ஷே ப்ரூஹி மாத்ருஷோ கிரகமூடதீஹி. யுதிஷ்டிரர் நாரதரை பார்த்து பல விஷயங்கள் கேட்டுன்னு வராள். அதில் கிரஸ்தாசிரமத்தில் இருக்கப்பட்டவாள்லாம் என்ன பண்ணணும், அவளுடைய தர்மங்கள் என்னங்கிறத எடுத்து சொல்லணும்னு கேட்டுட்டார். அதுக்கு நாரதர் பதில் சொல்லிட்டு வராள். நாரத உவாச்ச கிரகேஷ்வஸ்திதோ ராஜன் கிரியா குர்வன் கிரகோச்சிதாக வாசுதேவார்ப்பணம் சாட்சாத் உபாசீத மகாமுனின்னு. நாரதர் மகாராஜா யுதிஷ்டரர் பார்த்து சொல்கிறாள், ஏ ராஜன்னு, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கப்பட்டவன் கிரகஸ்த தர்மத்துக்கு, அந்த ஆசிரம தர்மத்துக்கு உச்சிதமான காரியங்களெல்லாம் செய்யணும். கிரகஸ்த தர்மத்துக்கு, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உச்சிதமான தர்மங்கள்லாம் வேறு ஒன்றும் இல்லை. கிரகஸ்தனாக இருக்கப்பட்டவன் தலைவனாக இருந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கப்பட்டவாள்னால் சம்ரட்சிக்கணும், தன்னையும் சம்ரட்சிக்கணும். அதோடு கூட தன் கிரகத்தில் இருக்கப்பட்ட பத்னி, புத்திராள், பசுக்கள் இவாளோட ரட்சித்தோடு கூட அதிதிகளாக வரவாள்லாம் சத்காரம் பண்ணியிருக்கணும், சன்னியாசிகளை ரட்சிக்கணும். இத்தனையும் பண்ணிவிட்டு தான் பண்ண கர்மாக்களெல்லாம் வாசுதேவார்ப்பணமாக, கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணணும்னாள். எல்லா காரியங்களும் உச்சிதமான காரியங்களை தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் செய்துவிட்டு அதை வாசுதேவார்ப்பணமாக தியாகம் பண்ணணும்னு சொன்னாள். மகாமுனிகள் பெரிய சத்சங்கத்தில் போய் சேர்ந்துண்டு பெரிய முனிவர்கள், தபஸ்விகள் இவாள்லாம் தரிசித்து உபாசிக்கணும்னாள். வாசுதேவார்ப்பணம் சாட்சாத் உபாசீத மகாமுனின்னு ஸ்ருண்வன் பகவதோ பீக்ஷ்ணம் அவதார கதாமிருதம் ஸ்ரத்ததானோ யதா காலம் உபசாந்த ஜனாவிருதா. என்ன பண்ணணும்னாள், ஸ்ரத்தையாக சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ, ஸ்ரத்தையாக இருக்கிறதுனா என்னென்னா பிலீஃப் சிஸ்டத்தோடு, நம்பிக்கையோடு கூட இருந்துட்டுருக்கிறது. குருக்கள்கிட்டையும் சாஸ்திரங்கள்லேயும் நம்பிக்கை இருக்கணும். பகவானுடைய அவதார கதைகள் சொல்லப்பட்ட புராணங்களை சிரவணம் பண்ணிட்டு காலம் ஒவ்வொரு நாளும் சிரவணம் பண்ணணும். பண்ணினா என்ன ஆகும்னால் பகவத் அனுகிரகம் ஏற்பட்டு அவனுக்கு நல்ல மார்க்கத்தில் அவனுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு ஏத்துவாக இருக்கும்னால். விரக்தாளாக இருக்கப்பட்ட ஜனங்களோட சூழ்ந்து இருக்கணும்னால், விரக்தாளாக இருக்கிறதுனா என்னென்னா தான் யாருன்னு புரிஞ்சுட்டு மோகத்தில் மாட்டிக்காமல் இருக்கிறவாளுக்கு தான் விரக்தாள்னு சொல்கிறது. ஸ்ருண்வன் பகவதோ பீக்ஷ்ணம் அவதார கதாமிருதம் ஸ்ரத்ததானோ யதா காலம் உபசாந்த ஜனாவிருதா. உபசாந்த ஜனாவிருதா, மனசில் உபசாந்தாளாக இருந்து அந்தர்முகாளாக இருந்துருக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காளே, அவள் நேர்மையாக இருந்துருப்பாள், சாந்தமாக இருந்துருப்பாள். அவளோட சத்சங்கம் வச்சுக்கணும்னாள். சத் சங்காச்சனகை சங்கம் ஆத்மஜாயாத்மஜாதிஷு விமுச்சேன் முச்சியமானேஷு ஸ்வயம் ஸ்வப்னவத் உத்திதா. தன்னை சுற்றிவெல்லாம் இருக்கப்பட்ட மனைவி, மக்கள், பசுக்கள் இதெல்லாம் ரட்சிக்கணும். அது அவனுடைய டியூட்டி, அவனுடைய தர்மம். அதுக்காக வித்தத்தை ஆர்ஜனம் பண்ணணும், வித்தத்தை சேர்க்கணும். ஆனால் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதைய நாள் ஆச்சாரியாள் பஜகோவிந்தத்தில். நிஜ கர்மாவோட நேர்மையாக நெத்தி வேர்வை நிலத்தில் விழ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சுட்டு புத்திர பௌத்திராதிகள், மனைவி, மக்கள், பசுக்கள் இதெல்லாம் சம்ரக்ஷணை பண்ணிட்டு நல்லா இருக்கணும். அதோடு கூட என்ன பண்ணணும்னால் இவாழ்கிட்ட போய் மோகத்தை வச்சு அதில் மாட்டிக்கப்படாது, மோகத்தில் போய் மாட்டிக்கப்படாதுன்னால். இது எப்படின்னால், இப்போ இந்த புத்திராதிகளெல்லாம் தூக்கத்தில் சொப்பனத்தில் பார்த்தா, சொப்பனத்துலேருந்து எழுந்தோடனே இந்த சொப்பனத்தில் பார்த்ததை வச்சுட்டு அதையே நினச்சிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா, அது சொப்பனத்தில் வந்ததுன்னு விட்டுவிடுவோம். அப்படி இந்த மனைவி, மக்கள் இவாளுடைய சங்கங்கள்லாம் ஏற்பட்டு அவளை ரட்சிக்கிறதுங்கிறது டியூட்டி. ஆனால் சொப்பனத்தில் விட்டு எழுந்தோடனே எப்படி சொப்பனத்தில் பார்த்தவாள்னா விட்டுடுறோமோ, அப்படி அவள்கிட்ட ஈடுபாடு ஜாஸ்தி வைக்கப்படாதுன்னால். இது ரெண்டு விதமாகவும் தோணும். புருஷனாக இருக்கணும், இப்போ ஸ்திரீகள்கிட்டையும் சரி, ஸ்திரீகள் புருஷால் புமான்கள்கிட்டையும் இருந்து அப்படி தான் இருக்கணும்னால்.
யாவதர்த்தமுபாசீனோ தேஹே கேஹே ச பண்டிதா விரக்தோ ரக்தவத்தத்ர நிருலோகே நரதாம் ஞசேத்து. நல்ல பண்டிதன், நல்ல வித்தியை வச்சுருக்கப்பட்ட நல்ல ஆத்ம வித்தியை தெரிஞ்சின்றவன் என்ன பண்ணணும்னால், இந்த தேகத்திலேயும் தன்னுடைய சொத்து வீடு முதலான விஷயங்கள்லேயும் தன்னை சுற்றி வரல இருக்க வாழ்க்கையும் அளவற்ற பற்ற வச்சுக்கப்படாதுனால், பற்று இல்லாதவனாக இருந்துட்டு ஆனால் வெளியில் பார்வைக்கு பற்றுள்ளவன் போல இருந்துட்டு நடந்துக்கணும்னால், ஜனங்கள் மத்தியில் மனுஷத்தன்மையோட புருஷகாரம்னு சொல்கிறது மனுஷத்தன்மையோடு நடந்துக்கணும்னால், நிர்லோகே நரதாம் ஞசேத்து நரதாம் ஞசேத்து. ஒரு மனிதனுக்குள்ளான நல்ல குணங்களோடு கூட புருஷகாரத்தை வெளிப்படுத்தி கொண்டு மனிதத்தன்மையை காட்டின்னு இருக்கணும், பிரியமாக இருக்கணும்னு அர்த்தம் எல்லாத்தையும். அது சொன்னால், நிர்லோகே நரதாம் ஞசேத்து ஞாதய பிதரௌ புத்திராக பிராதர சுரதோபரே எத்வதந்தி எதிச்சந்தி சானுமோதேத நிர்மமஹா. தன்னை சுற்றியுள்ள ஞாத்திகள்னால் உறவுக்காராள், தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய புத்திராள், பிராத்தாக்கள், ஸ்நேகிதாள் மற்றும் சுத்தூரிலும் இருக்கப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இவாள்லாம் என்ன சொல்கிறாளோ, அவள் என்ன வேணும்னு விரும்புகிறாளோ அதை முடிஞ்ச மட்டும் அதை சரிபடி வைக்கணும். ஆனால் மமத்தை இல்லாமல் அதை ஆமோதிக்கணும்னால், நான் தான் பண்ணுறேன், நான் தான் உங்களுக்கெல்லாம் ரட்சணை பண்ணிட்டுருக்கேன்னு ஒரு மமக்காரம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிற மனப்பான்மை ஏற்படணும்னால், எத்வதந்தி எதிச்சந்தி சானுமோதேத நிர்மமஹா நிர்மமஹா. இது என்னோடதுன்னு தன்னுடைய சொத்துன்னு நினச்சின்னு இருமாப்பா இல்லாமல் பிரியமாக எல்லாருக்கும் சம்ரக்ஷணை பண்ணணும்னால், திவ்யம் பௌமம் சாந்தரிக்ஷம் வித்தம் அச்சுத நிர்மிதம் தத் சர்வம் உபபுஞ்சான ஏதத் குறியாத் ஸ்வதோ புதா. தனக்கு கிடைக்கக்கூடிய சொத்து இருக்கே அது 3 விதமாக கிடைக்கலாம். தெய்வம்னா இயற்கை மூலமாக கிடைக்கிறது, மழையெல்லாம் பெய்யறது, அதனால் தானியங்கள் விளையிறது, அதுலேருந்து சசியங்கள் விருத்தியாக இருந்துச்சுன்னா அதை விற்று பணத்தை ஆர்ஜிதம் பண்ணுறான். அந்த மாதிரி தெய்வ மூலமாகவும், பௌமம்னா பூமியிலேருந்து உண்டானது, பூமியில் புதையல் கிடைக்கிறது, இல்லைன்னா பூமியை நட்டு பயிர் பண்ணி சம்பாதிக்கிறான், அது மூலமாகவும் பௌமம். ஆந்தரிக்ஷம்னா காரணமே இல்லாமல் லாட்ரி சீட்டு மாதிரி எதனா விழுறது, பணம் வருது, இதெல்லாம் கிடைக்கிறது. இப்படி பலவிதமான மார்க்கங்களில் இவனுக்கு வித்தம் சொத்து கிடைக்கலாம், பணம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணணும்னால், ஆனந்தமாக அனுபவிக்கணும்னால், எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் தேன வினோதயனால், சந்தோஷமாக இருந்தால் இந்த வேறு விதமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களை வச்சுட்டு பொருள்களை வச்சுட்டு அனுபவிக்கணும்னால், ஆனந்தமாக அனுபவிக்கணும், நேர்மையாக அனுபவிக்கணும். அந்த பொருளை கொண்டு என்ன பண்ணணும்னால், நித்தியம் நைமித்திகம் இந்த கர்மாக்கள்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சுண்டு நேர்மையோடு இருந்துட்டு வாழ்க்கையை நடத்தணும். அது அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன்னாள். திவ்யம் பௌமம் சாந்தரிக்ஷம் வித்தம் அச்சுத நிர்மிதம் பகவானால் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்க சொத்து, அதை நேர்மையோடு நன்னா செலவு பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்கணும். தத் சர்வம் உபபுஞ்ஞானா ஏதத் குறியாத் ஸ்வதோ புதா யாவத் பிரியேத ஜடரம் தாவத் ஸ்வத்வம் ஹி தேஹினாம் அதிகம் யோ அபிமன்யேத சஸ்தேனோ தண்டமர்கதி. எவ்வளவு தனது வயத்துக்கு பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த சொத்தை மாத்திரம் அவன் கிரகிச்சுட்டா போகும் நாள், பாக்கி விஷயங்களே எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் நாள். அதை காட்டிலும் அதிகமாக தனக்கு கிடைச்சி தனக்கு பூர்த்திக்கு வயத்துக்கு பூர்ணமாக தன்னுடைய வாழ்க்கையை நேர்மையாக அமைச்சிக்கிறதுக்கு எத்தனை சொத்து வேணுமோ அதுக்கு மேலே கிடச்சிதுன்னா அதை வச்சு சொத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதுக்கே அது திருடனுக்கு சமானம் நாள். எப்படி ஒரு திருடனுக்கு சிக்ஷை கொடுக்குறோமோ அந்த மாதிரி அந்த யோகியனாக இருந்தாலும் அவன் திருடனுங்கிறதாக நினச்சிக்கணும் நாள். யாவத் பிரியேத ஜடனம் தாவத் ஸ்வத்வம் ஹி தேஹினாம். தேகமாக படைத்த தேஹினாம் மனுஷ ஜாதியிலிருந்து வந்திருக்கானே அவனுக்கு அவனுடைய ஜட்டனம் வயத்துக்கு நரம்பத்துக்கு எத்தனை உண்டோ அத்தனை இருந்தால் போகும் சொத்து, அதுக்கு மேலே தேவையில்லை நாள். தண்டமர்கதி அதுக்கு மேலே அவன் திருடின்னு வந்த மாதிரி ஆயிடுவன் நாள். மிருகோஷ்டிரகரமர்காகு சரீஸ்ருபு ககமக்ஷிகாக ஆத்மன புத்திரவத் பஷ்யேத்து தைரேஷாம் அந்தரம் கியது. நாரதசுவாமி சொன்னால், கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவன் மிருகங்கள்னால் மான் வர்க்கங்கள், பாக்கி விலங்குகள்,
உஷ்ட்ரம்னா கேமல் ஒட்டகம், மிருகோஷ்ட கரமர்காக்கு, கரம்னா கழுதை, பூனை, எலி, பாம்பு, பறவை, தேனி, இவாள்லாம் எப்படி ரட்சிக்கணும்னால் அவளை சண்டை போடப்படாது. அவள்லாம் இயற்கை சூழ்நிலையிலே இருக்கப்பட்ட நம்ம மாதிரியே இருக்கப்பட்ட ஜீவன்கள். அந்த ஜீவன்களையும் புத்திரவத்துனாள் தனக்கு ஏற்பட்ட குழந்தைகளை எப்படி ரட்சிப்போமோ அப்படி நினச்சிக்கணுமா. அவளுக்கும் இவாளுக்கும் வேதம் கிடையாது. இந்த பசுக்கள் இருக்க அதுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் வேறு வித்தியாசம் கிடையாதுங்கிறதா நினச்சிட்டு அவளை பரிபாலனை பண்ணணும். அவள் மேலே துவேஷமனப்பான்மை இருக்கப்படாதுனால் மிருகோற்ற கரமர்காக்கு சரீஸ்ருப்பு ககமக்ஷிகாக ஆத்மன புத்திரவத் பஷ்யேத் தைரேஷாம் அந்தரம் கியத்து. ரிட்டாரி கொஸ்டின் கேட்குறார். அவைகளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் வேறு வித்தியாசம் என்ன இல்லைங்கிறாள். அதனால் அவளையும் ரட்சிக்கணும்னாள். திரிவர்க்கம் நாதிகிருச்ரேண பஜேத கிரகமேத்யபி யதா தேசம் யதா காலம் யாவத் தெய்வோபாதித்தம். கிரகஸ்தனாக இருந்தால் கூட தர்மார்த்த காமங்கள்னு 3 இருக்கே, மொத்தம் 4 வித புருஷார்த்தங்கள். அறம், பொருள், இன்பம், வீடுன்னுட்டு இந்த 3 புருஷார்த்தங்கள் தான். வீடை பற்றி அப்புறம் கவனிச்சிக்கலாம். இந்த 3 புருஷார்த்தங்கள் இருக்கே அதை கஷ்டத்தோடு அனுபவிக்கப்படாதுனால், கஷ்டப்பட்டு அனுபவிக்கப்படாது, கஷ்டமில்லாமல் அனுபவிக்கணும் தர்மார்த்த காமங்களை. சாஸ்திரத்தில் என்ன உபதேசம் பண்ணியிருக்கோ அதுபடி நடந்துக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதல் பண்ணிக்கணும். அதை எது பகவான் கொடுத்ததுன்னு நினச்சிட்டு எத்தனை அனுபவிக்க நமக்கு சக்தி உண்டோ அதை அந்த முறையோடு அனுபவிக்கணும்னாள் தர்மார்த்த காமங்களை. மோட்சத்தை விட்டுவிட்டாள். அதனால தான் திருக்குறளுக்கு முப்பால்னு சொல்கிறது. அறத்துப்பால், காமத்துப்பால், பொருள்பால் அப்படின்னு 3 பால் தான். வீட்டுப்பால்னு ஒன்றும் கிடையாது. வீட்டுப்பால்னால் நம்ம அதில் இருக்கிற பால் தான் வீட்டுப்பால். அதனால் முப்பால்னு சொன்னார். ஏன்னா 4வது விஷயத்தை பற்றி அது எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணக்கூடிய மார்க்கம், அது சந்நியாச மார்க்கம். அதை சொல்லலை கிரகஸ்தாசிரமத்துக்காராளுக்கு. தர்மார்த்த காமங்கள்ங்கிற 3 திருவர்க்கம் இருக்கே அதை பஜேத்தை எத்தனை அனுபவிக்க சக்தி உண்டோ அத்தனை அனுபவிக்கணும்னால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி யதா தேசம் யதா காலம் யாவத் தெய்வோபாதித்தம் யாவத்து தெய்வ உபபாதித்தம். பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த சொத்து இருக்கே அதை தேச காலத்துக்கு தகுந்த மாதிரி யோசித்து விவேக புத்தியோடு கூட அதை அனுபவிக்கணும்னால். அது மாத்திரம் இல்லைன்னா ஆஸ்வாகாந்தே வசாயிபியா காமான் சம்விபஜேத் யதா அப்யே காமாத்மனோதாராம் நிருணாம் ஸ்வத்வகிரஹோ யதா. நாய் மகா பாப்பியாக இருக்கப்பட்டவன், அகான பாப்பியாக இருக்கப்பட்டவன், அழுக்கடைஞ்சவன், சண்டாளன், இவாளெல்லாம் கூட அவளுக்கு தகுந்தபடிக்கு தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுத்து அவளோட சேர்ந்து பகிர்ந்துக்கணும்னாள், பங்கிட்டு கொடுக்கணும்னாள். அதாவது ஜாதி மதம் இதெல்லாம் விட்டு மனசில் வச்சுட்டு இதுங்கப்படாது. இது நாயாச்சே, இது ஒரு பசுவாச்சேன்னு இவன் பாப்பிஷ்டனாச்சே அப்படின்லாம் நினச்சிக்கப்படாதான். அவளுக்கு தக்கபடி இந்த காமங்களை பிரித்து கொடுத்து சாப்பிட்ணும்னாள். இது என்னோட சொத்துங்கிற அபிமானம் போகிறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கணும்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே சதுர்தசோऽध्यायः. யுதிஷ்டிர உவாச்ச கிரஹஸ்த ஏதாம் பதவீம் விதினா ஏன சாஞ்சசா யாதி தேவ ரிஷே ப்ரூஹி மாத்ருஷோ கிருஹமூடதீஹி. நாரத உவாச்ச गृहेष्वस्थितो राजन् क्रियाः कुर्वन् गृहोचिताः वासुदेवार्पणं साक्षात् उपासीत महामुनीन् शृण्वन् भगवतो भीक्ष्णम् अवतारकथामृतं श्रद्दधानो यथा कालम् उपशान्तजनावृतः तत्सङ्गात् शनकैः
சத்சங்காச்சனகைः சங்கம் ஆத்மஜாயாத்மஜாதிஷு ஆத்மஜாய ஆத்மஜாதிஷு விமுச்யேன் முச்யமானேஷு விமுச்யேன் முச்யமானேஷு ஸ்வயம் ஸ்வப்னவதுத்திதः ஸ்வயம் ஸ்வப்னவதுத்திதः யாவதர்த்தமுபாசீனோ யாவதர்த்தமுபாசீனோ தேஹே கேஹே ச பண்டிதः தேஹே கேஹே ச பண்டிதः விரக்தோ ரக்தவத்தத்ர விரக்தோ ரக்தவத்தத்ர நிருலோகே நரதாம் ன்யசேத் நிருலோகே நரதாம் ன்யசேத் ஞாதயः பிதரௌ புத்ராः ஞாதயः பிதரௌ புத்ராः भ्रातरः सुहृदोपरे भ्रातरः सुहृदोपरे यद्वदन्ति यदिच्छन्ति यद्वदन्ति यदिच्छन्ति चानुमोदेत निर्ममः चानुमोदेत निर्ममः दिव्यं भौमं चान्तरिक्षं दिव्यं भौमं चान्तरिक्षं वित्तम् अच्युतनिर्मितं वित्तम् अच्युतनिर्मितं तत्सर्वम् उपभुञ्जान तत्सर्वम् उपभुञ्जान एतत् कुर्यात् स्वतो बुधः एतत् कुर्यात् स्वतो बुधः यावद्भ्रियेत जठरं तावत् स्वत्वं हि देहिनां तावत् स्वत्वं हि देहिनाम् अधिकं यो अभिमन्येत अधिकं योऽभिमन्येत सस्तेनो दण्डमर्हति सस्तेनो दण्डमर्हति मृगोष्ट्रखरमर्काखु मृगोष्ट्रखरमर्काखु सरीसृप् खगमक्षिकाः सरीसृप् खगमक्षिकाः आत्मनः पुत्रवत् पश्येत् आत्मनः पुत्रवत् पश्येत् तहिरेषाम् अन्तरं कियत् तहिरेषाम् अन्तरं कियत् त्रिवर्गं नातिकृच्छ्रेण त्रिवर्गं नातिकृच्छ्रेण भजेत गृहमेध्यपि भजेत गृहमेध्यपि यथा देशं यथा कालं यथा देशं यथा कालं यावद्दैवोपपादितं यावद्दैवोपपादितम् आश्वाघान्ते वसायिभ्यः आश्वाघान्ते वसायिभ्यः कामान् संविभजेद्यथा कामान् संविभजेद्यथा अप्येकामात्मनोदाराम् अप्येकामात्मनोदारां नृणां स्वत्वग्रहो यतः नृणां स्वत्वग्रहो यतः ஸ்ரீஹரையே நமः. நாரதர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள் கிரகஸ்தாசிரமத்தினுடைய விசேஷத்தை. கிரகஸ்தாசிரமங்கள் என்னென்ன தர்மங்களை அனுஷ்டிக்கணுங்கிறத எடுத்து சொல்லிட்டு வரவர் மேற்கொண்டு சொல்கிறார். ஜஹ்யாத் யதர்த்தே ஸ்வப்ராணான் ஹன்யாத்வா பிதரம் குரும் தஸ்யாம் ஸ்வத்வம் ஸ்திரியாம் ஜஹ்யாத் யஸ்தே நஹி அஜிதோஜிதா. ரொம்ப முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்கிறாள். கிரகஸ்தாசிரமங்கிறதே எப்போ ஏற்படுறதுன்னா, கிரகஸ்தன்கிற பதம் எப்போ ஏற்படுறதுன்னா, கிரகானா வீடுன்னு அர்த்தம். வீடுங்கிறது அமைச்சுண்டா அதில் எப்போ ஏற்படுறது அந்த அந்த ஆசிரமம்? மனைவின்னு ஒத்தியை ஏற்றுண்டப்புறம் ஸ்வீகரித்தப்புறம். அப்போ மனைவி புருஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து கிரகஸ்தராகலாம் இருக்கார்கள். வீடு பெற்று உயர்ந்தான். அப்போது என்ன ஆயிடும்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனைவி மேலே பர்த்தாவுக்கு ரொம்ப அந்யாதிருஷ்யமான ஒரு பிரியம் ஏற்பட்டுவிடும், மோகம் ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி மனைவிக்கு புருஷன் மேலே ஒரு பிரியம் ஏற்பட்டுவிடும், மோகம் ஏற்பட்டுவிடும். அது எப்படின்னால், ஜஹ்யாத்யதர்த்தே ஸ்வப்ராணான் அந்யாத்வா பிதரம் குரும். இவ மேலே வச்சுருக்கிற வாத்சல்யமும் மோகமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அவளுக்காக அவன் என்ன வேணால் பண்ண துணிவன்னாள். ஜஹ்யாத்து எதர்த்தே ஸ்வப்ராணான்னு தன்னுடைய பிராணனையே கொடுத்தாவது தன் மனைவியை காப்பாற்றணும்னு நினைப்பனான். அதே மாதிரி மனைவி என்ன நினைப்பாள்? தன் பிராணனை கொடுத்தாவது தன் பர்த்தாவை காப்பாற்றணும்னு நினைப்பாளாம். அந்யாத்வா பிதரம் குரும். அப்பா அம்மாவையோ குருவையோ துவேஷிக்க கூட துளி கூட சங்கோச்சம் ஏற்படாது அவனுக்கு, தன் மனைவியை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. அந்யாத்வா பிதரம் குரும் தஸ்யாம் ஸ்வத்வம் ஸ்திரியாம் ஜக்யாத். அப்படி ஒரு ஸ்வத்வம் ஏற்பட்டு விடுமாம். தனக்கு உண்டான மனைவி தன்னுடைய மனைவிங்கிற எண்ணம் வந்துடுமா, தன்னுடைய பர்த்தாங்கிற எண்ணம் வந்துடுமா. அதனால் தஸ்யாம் ஸ்வத்வம் ஸ்திரியாம் ஜக்யாத்து. அதனால் அந்த எண்ணத்தை பொஷிக்கி பண்ணும் நாள் ஜக்யாத்து பொஷிக்கி பண்ணும்.
அந்த எண்ணம் எதிர்க்கப்படப்படாது, அதை கொன்று பண்ணும்னாள். ஏன்னா அந்த எண்ணம் இருந்ததுன்னா மோகத்தில் போய் மாட்டின்னு விடுவோம்னாள். எஸ்தேன ஹியஜிதோஜிதா, அப்படி அவன் அந்த மோகத்தை கொன்னுனாக்க இவனை எல்லாரும் ஜெயிச்சா கூட இவனால் நாராயணன் ஜெயிக்கப்பட்டவனாக ஆறான்னு அர்த்தம். என்ன அப்படின்னு சொன்னாள். என்ன அர்த்தம்? பகவான் நாராயணன் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சு விடுறானாம். இப்படி ஒருத்தன் கிரஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு இருந்தானா, மோகத்தை விட்டுவிட்டு இருந்தான்னாக்க, ஜஹ்யாத்யதர்த்தே ஸ்வப்ராணான் ஹன்யாத்வா பிதரம் குரும் தஸ்யாம் ஸ்வத்வம் ஸ்திரியாம் ஜஹ்யாத் யஸ்தேன ஹ்யஜிதோஜிதா கிருமி விட்பஸ்மனிஷ்டாந்தம் குவேதம் துச்சம் கலேபரம் क्व तदीयरतिर्बाध्या காயமாத்மா நபச்சதிஹி. இதெல்லாம் ரெட்டாரிக்கல் கேள்வி கேட்குறார். கோயம் கிருமி விட்பஸ்ம நிஷ்டாந்தம் குவேதம் துச்சம் கலேபரம். ரொம்ப துச்சமான இந்த உடம்பு இருக்கே, தேகம் இருக்கே, அது கடைசியில் என்ன ஆக போகிறது? புழி பூச்சிகள்லாம் அதை எடுத்து சாப்பிட போகிறது. இறந்த பிறகு அழுகி போன அந்த உடலை புழுவும் பூச்சியும் கிருமிகளும் சாப்பிடும். அமேத்தியமாக ஆகும், சாம்பலாக ஆகும். அப்பேற்பட்ட இந்த உடம்பு எங்கே? இந்த உடம்பு மேலே ரத்தி மனசை வச்சுருக்கிற மனைவி எங்கே? பிரியத்தை வச்சுருக்கிற மனைவி எங்கே? இது ரெண்டும் சரியா? காயமாத்மா நபச்சதிகி. இது எல்லாத்துக்கும் பறந்து விசாலமாக ஆகாசம் மாதிரி இருக்கிற ஆத்மா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ரெட்டாரிக்கல் கொஷின். என்ன அர்த்தம்னா, ஆத்மா தான் மிகவும் உயர்ந்தது. தேகம்ங்கிறது கிருமி விட்பிஸ்ம நிஷ்டாந்தம், பஸ்மமாக போகக்கூடிய உடம்பு துச்சமாக மதிக்கணும். அது மேலே பிரியம் வச்சிருக்கிற பாரியாவையும் போய் அந்த மோகத்தை அடைஞ்சு விடப்படாதுங்கிறதுக்காக சொன்னாள். இதுதான் கிரஸ்தாசிரமத்தினுள்ள இருக்கப்பட்ட மனுஷனுக்கு நல்ல புத்தி எடுத்து சொல்கிறாள், தர்மத்தை எடுத்து சொல்கிறாள். கிருமி விட்டு பஸ்ம நிஷ்டாந்தம் குவேதம் துச்சம் கலேபரம் குவ ததீயரதிர்பாரியா காயமாத்மா நபச்சதிஹி. ஆத்மா தான் விஷாலமாக இருக்கப்பட்ட ஆத்மா, அழிவில்லாத ஆத்மா. அதில் போய் மனசவை, அதுதான் உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கோனால். சித்தேரி யஜ்ஞா அவசிஷ்டார்த்தை கல்பயே விருத்திமாத்மனா சேஷே ஸ்வத்வம் தியஜன் பிராஜ்ஞா பதவீம் மகதாமியாத்து. தெய்வாதீனமாக தனக்கு கிடைச்ச ஆகாரங்கள் இருக்கே, ஜீவனத்துக்கு வேண்டிய சொத்து இருக்கே, அது பகவானால் அனுகிரகிக்கப்பட்டதுன்னு நினச்சிட்டு அதை உபயோகம் பண்ணி பஞ்ச மகாயஜங்கள் செஞ்சு அதனால் மீந்த அன்னத்தை மாத்திரம் தன்னுடைய ஜீவனத்துக்காக உபயோகப்படுத்திக்கணுமாம். சித்தேரி யஜ்ஞா அவசிஷ்டார்த்தை கல்பயே விருத்திமாத்மனா சேஷே ஸ்வத்வம் தியஜன் பிராஜ்ஞா பதவீம் மகதாமியாத்து. இதில் மீந்து போன சொத்து இருக்கே, அது தன்னுடைய சொத்துங்கிறதா இருமாப்போடு இருக்கப்படாதுன்னாள். நல்ல கெட்டிக்காரனாக இருக்கப்பட்டவன் அப்படி நினச்சிக்க மாட்டானாம். தன்னுடைய சொத்துன்னு நினச்சிக்க மாட்டானாம். இது எப்படின்னா, வீட்டை வாங்கிவிட்டு பேங்கு கடன் கொடுத்து வீட்டை வாங்குறது. இது என் வீடுன்னு சொல்லலாமோ? இது பேங்கோட வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா பேங்கு தான் சொத்து பணத்தை கொடுத்து வச்சுருக்கு, அதுக்கு மார்க்கேஜ் கட்டின்னு இருக்கோம். அப்படி தான் இந்த உடம்பு பகவான் கொடுத்த அனுகிரகத்தினால ஏற்பட்ட அன்னாதிகள்னால பஞ்ச மகாயஜங்கள் பண்ணி மீந்த அன்னத்தினால சாப்பிட்டு வச்சுட்டு இதுதான் என்னோடய சொத்துன்னு நினச்சிக்க மாட்டானாம் புத்திமான்னு சொன்னாள். தெய்வான் ரிஷீன் ரிபூதானி பித்ருன்னு ஆத்மானமன்வகம் ஸ்வவிருத்தியாகதவித்தேன யஜேத புருஷம் பிருத்தக்கு. தேவதைகள், ரிஷிகணங்கள், மனுஷியாள், வாயசம் அதாவது காக்கா முதலான பூதங்கள், ஜீவராசிகள், பித்திருக்கள், இவாளுக்கெல்லாம் தினசரி தன்னுடைய ஜீவனோபாயத்தினால் கிடைச்ச திரவியத்தினால அவன் இவாளை எல்லாரையும் முதல்ல ஆராதிக்கணுமாம். ஆராதித்து மீந்து போன அன்னம் இருக்கே, அதால் தன்னுடைய வயத்தை காப்பாற்றிக்கணுமாம். அப்படி பண்ணால் என்ன அர்த்தம்னால், அப்போ நாராயணனே ஆராதிக்கிற மாதிரி ஆயிடும்னாள். ஏன்னா நாராயணனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தேவதைகள், ரிஷிகள், மனுஷியாள், வாயசம், காக்கா முதலான ஜீவராசிகள், பித்திருக்கள், இவைகளெல்லாம் சேர்ந்து சமிஷ்டம்தான் நாராயணன். அதனால் நாராயணனை உபாசித்த மாதிரி ஆகிடும்பா. அதனால் என்னென்ன ஜீவனோபாயத்தினால என்ன திரவியம் கிடச்சதோ அதை வச்சுருந்து தேவதைகள், ரிஷிகள், மனுஷியாள், காக்கா முதலான பூதங்கள், பித்திருக்கள் இவாளெல்லாம் அந்த உபாயத்தினால ஆராதிச்சுவிட்டு மீதி கிடைச்ச திரவியத்தினால தன்னை ரட்சிக்கணும்னாள்.
அப்பேற்பட்டவன் தான் நாராயண உபாசிப்பனாக ஆவன்னு சொன்னாள். தேவான் ரிஷீன் ரிபூதானி பித்ருநாத்மானமன்வகம் ஸ்வவிருத்தியா கதவித்தேன யஜேத புருஷம் பிருத்தக் யர்ஹ்யாத்மனோ அதிகாராத்யாக சர்வாஸ்யு யஜ்ஞசம்பதः வைதானிகேன விதினா அக்னிஹோத்ராதினா யஜேத். எல்லாரும் என்ன சொல்லுவாள், இவனுக்கு வர சொத்தை பார்த்துவிட்டு இவன் தான் சொத்துக்கு அதிபதின்னு நினச்சி சொல்லுவாள், கீர்த்தியை கொடுப்பாள். அப்படி இருமாப்போடு இருக்கப்படாதுன்னாள். இதெல்லாம் யஜ்ஞத்துக்காக வந்து சொத்துங்கிறதா வச்சுட்டு அக்னிஹோத்திராதி யஜ்ஞங்கள் ஸ்ரௌத்தம் வைதானிக்கேன விதினாள் நாள் ஸ்ரௌத்த விதினான்னு அர்த்தம். ஸ்ருதி வேதம் சொல்லி கொடுத்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் இருக்க அதை செஞ்சு அந்த சொத்தை அதில் ஈடுபடுத்தி நாராயணனை ஆராதிக்கணும்னாள். யர்ஹ்யாத்மனோ அதிகாராத்யாக சர்வாஸ்யு யஜ்ஞசம்பதா வைதானிகேன விதினா அக்னிஹோத்ராதினா யஜேத். இப்போ நம்மளாம் தினம் அக்னிஹோத்திரம் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பழைய காலத்தில் பண்ணிட்டு வந்தாளுங்கிறதுக்காக சொல்கிறாள், தேச காலத்தும் போது மாறுறது. நஹ்யக்னி முகதோயம் வை பகவான் சர்வயஜ்ஞபுக் இஜ்யேத ஹவிஷாராஜன் யதா விப்ரமுகே ஹுதைஹி. நாராயணன் என்ன நினச்சிக்கிறாராம், பகவானை ஆராதிக்கணும்னா யஜ்ஞங்கள் பண்ணி நாராயணனுக்கு ஹவிசு கொடுத்தா ஆராதிக்கப்படுறதில்லைன்னா பின்ன எப்படின்னாள். நஹ்யக்னி முகதோயம் வை பகவான் சர்வயஜ்ஞபுக். அக்னியில் கொண்டு டின்னா ஹவிசை கொட்டி ஹோமம் பண்ணினதுனால நாராயணன் சந்தோஷமாக ஆராதித்தவனாக ஆப்படுறதில்லைனாள் பின்ன எப்படின்னாள். பிராமண முகத்தால் ஹோமம் செஞ்சால் ஆராதித்தவனாக ஆகிவிடுகிறான் நாள். என்ன அர்த்தம், நல்ல வேதவித்தான பிராமணாளுக்கு அன்னம் பண்ணி அவளுக்கு நல்ல சமாராதனை பண்ணி வச்சு அவளுக்கு நிறைய அன்னத்தை கொடுத்தாக்க அது மூலமாக நாராயணன் சந்தோஷப்படுறான்னாள். தஸ்மாத் பிராமண தேவேஷு மர்த்தியாதிஷு யதார்ஹதா தைஸ்தை காமை பஜஸ்வைனம் க்ஷேத்ரஜம் பிராமணானனு. ஆகையினால என்ன தெரிஞ்சுக்கணும்னால் கிரகஸ்தன் பிராமணாட்டியும் மகா யஜ்ஞங்கள் பசுக்கள் காக்கா எறும்பு முதலான மகா பூதங்கள் இருக்கே, பஞ்சபூதங்கள் சொல்கிறது பூதங்கள், இந்த பூதங்களுக்கெல்லாம் தேவதைகளுக்கு இவாள் நராள் மனுஷியாள் சுத்தியூரில் இருக்கப்பட்ட அதிதிகள் பசுக்கள் அந்தர்யாமியாக இருக்கார் பகவான் இவத்தனை பேர்கிட்டையும் அப்படின்னு நினச்சிண்டு அந்த நாராயணன் தான் இவாளுக்குள்ளலாம் ஒளிஞ்சிருந்து பரிமளிச்சுட்டு இருக்காருங்கிறதா தெரிஞ்சுட்டு அவளை ஆராதிக்கணும். அவளை ஆராதிக்கிறதே பிராமணாவை முதல்ல ஆராதித்த பிறகு மர்த்தியாலையும் பாக்கி ஜந்துக்களையும் ஆராதிக்க வேண்டும்னு சொன்னாள். தஸ்மாத் பிராமண தேவேஷு மர்த்தியாதிஷு யதார்ஹதா தைஸ்தை காமை பஜஸ்வைனம் க்ஷேத்ரஜம் பிராமணான் அனு. பிராமணால வேத வித்துக்களை முதல்ல ஆராதிச்சுவிட்டு அதன் பிறகு மனுஷ ஜனங்கள் பூதங்கள் அந்தர்யாமியாக இருக்கப்பட்ட பகவான் நாராயணன்னு நினச்சிட்டு அவளையும் ஆராதினாள். குர்யாத் ஆபரபக்ஷீயம் மாசி பிரௌஷ்டபதே த்விஜா ஸ்ராத்தம் பித்ரோ யதாவித்தம் தத்பந்தூனாம் ஜ வித்தவான். ஸ்ராத்தங்கள் செய்யணும் நாள். ஸ்ராத்தங்கிற பேரே ஸ்ரத்தையா கிருத்தம் கர்மா ஸ்ராத்தம். ரொம்ப மனசில் ஒரு நம்பிக்கையோடு கூட ஸ்ரத்தையோடு கூட பண்ணப்பட்டது ஸ்ராத்தம். பார்வண ஸ்ராத்தம்னு சொல்கிறது. அப்பா அம்மா இறந்து போனாக்க அவளுடைய திதியில் வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் இருக்கே, அவளுடைய மனசில் ஞாபகத்தை வச்சுண்டு கண்ணில் ஜலத்தோடு கூட பிண்ட பிரதானம் கொடுக்குறதே அவளுக்கு இந்த ஸ்ராத்தம் பண்ணணும்னாள். புரட்டாசி மாதத்தில் த்விஜா பிராமணனாக இருக்கப்பட்டவன் கிருஷ்ணபக்ஷத்தில் செய்ய வேண்டிய ஸ்ராத்தத்தை தன்னுடைய கிடைச்ச திரவியத்தை வச்சுன்னு யதாவித்தம் தன்னுடைய தங்கிட்ட இருக்கிற சொத்துக்கு தகுந்தபடி, நல்ல பணக்காரனாக இருந்தான்னா பணக்காரனுக்கு தகுந்தபடி, ஏழையாக இருந்தால் ஏழைக்கு தகுந்தபடி என்ன பண்ணணும்னால் பித்ரோத்வத் பந்தூனாம் ச குறியாத்து. பித்ருவர்க்கங்கள் பந்து வர்க்கங்கள் மாத்திரு வர்க்கங்கள் அப்புறம் நம்ம மாமா தாத்தா வர்க்கங்கள் எல்லாருக்கும் ஸ்ராத்தம் பண்ணணும்னால் அப்பனே விஷுவே குறியாத் வியதீபாத்தே தினக்ஷயே சந்திராதித்யோபராகே ச துவாதசி ஸ்ரவணேஷு ச திருத்தீயாயாம் சுக்லபக்ஷே நவம்யாம் அத கார்த்திகே சதஸ்ருஷு அப்யஷ்டகாசு हेमन्ते शिशिरे तथा माघे च सितसप्तम्यां मघाराकासमागमे राकया चानुमत्या वा
மாசர்க்ஷாணி யுதான்யபி. ஒரு வருஷத்தில் பலவிதமான பிரமேயங்களில் ஸ்ராத்த கர்மா பண்ணணும்னால் மாதம் அமாவாசை தர்ஷ ஸ்ராத்தம்னு பேர். அதுவும் ஸ்ராத்தந்தான் பண்ணணும். ஸ்ராத்தம் பண்ணாலும் பண்ண முடியாதவாள் எள்ளும் தனியும் எடுத்து ஸ்ராத்தத்தும் போது தர்ப மேலே பித்திருக்களை ஆவாகனம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ணணும். அதே மாதிரி கடக மாதம் மகர மாதம் இந்த 2 சங்கராந்திலையும் தட்சிணாயனம் உத்தராயண புண்ணியகாலம்னு சொல்கிறது. அது சங்கரமண காலம். அது தட்சிணாயனம் உத்தராயணம் புண்ணியகாலம்னு பேர். அயனே விஷுவே மேஷ சங்கராந்தி துலா சங்கிரமணம் இந்த மாதிரி சங்கிரமண காலங்கள், அது விஷு புண்ணிய காலம்னு பேர். அதில் ஸ்ராத்தம் பண்ணணும். வியதிபாதம் அப்படின்னு ஒரு யோகம், அப்போ ஸ்ராத்தம் பண்ணணும். சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அந்த காலத்துலேயும் தர்ப்பணங்கள் பண்ணி ஸ்ராத்தம் பண்ணணும். திருவோணம் முதலான அது சேர்ந்து துவாதசியில் இருந்ததுன்னா அக்ஷய திருத்தியே, கார்த்திகை மாதத்தில் நவமி, மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் கிருஷ்ணபக்ஷத்தில் 4 அஷ்டமிகள்லேயும் மாக மாசத்திய சுக்ல சப்தமியிலையும் சம்பூர்ண சந்திர பௌர்ணமாசி ராக்கான்னு சொல்கிறது. அந்த ராகா நியூன சந்திர பௌர்ணமி அன்றைக்கி மகா நட்சத்திரம் ராக்கை சேர்க்கு மகா நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாள் வரும். அந்த மாதத்தில் ஸ்ராத்தம் பண்ணணும். சித்திரை விசாகம் கேட்டை உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை திருவாதிரை பூஷம் மகம் உத்தரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் ஸ்ராத்தம் பண்ணணும். பௌர்ணமாசியில் ஸ்ராத்தம் பண்ணணும் நாள். பௌர்ணமாசின்னா ராக்கைன்னு பேர் பௌர்ணமாசி. அது மாதிரி அமாவாசையிலையும் ஸ்ராத்தம் பண்ணணும். இப்போ நம்ம எல்லோரும் முக்கால்வாசி பேர் பண்ணுறது என்னென்னா மகாலயத்தும் போது மகாலய பட்சம்னு ஒன்று, மகாலய அமாவாசை இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறது. அதே மாதிரி மகாலயம் போது இன்றைக்கான ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணுறது, ஸ்ராத்தம் பண்ணுறது. இப்போ தர்ஷ ஸ்ராத்தம் ஒவ்வொரு அமாவாசையும் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளாம். அதுதான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டி இதுன்னு சொல்லி கிரகஸ்தனுடைய டியூட்டியை சொன்னாள். அயனே விஷுவே குறியாத் வியதீபாதே தினக்ஷயே சந்திராதித்யோபராகே ச துவாதசி ஸ்ரவணேஷு ச திருத்தீயாயாம் சுக்லபக்ஷே நவம்யாம் அத கார்த்திகே சதஸ்ருஷு அப்யஷ்டகாசு ஹேமந்தே சிசிரே ததா மாகே சப்தம்யாம் மகாராகாசமாகமே ராகையா சானுமத்யா வா மாசர்க்ஷாணி யுதான்யபி. இவ்வாறாக பித்திருக்களுக்கு ஸ்ராத்தம் பண்ண வேண்டியது டியூட்டி, கிரகஸ்தனுடைய டியூட்டின்னு சொன்னால். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஜஹ்யாத் யதர்த்தே ஸ்வப்ராணான் ஜஹ்யாத் யதர்த்தே ஸ்வப்ராணான் ஹன்யாத்வா பிதரம் குரும் ஹன்யாத்வா பிதரம் குரும் தஸ்யாம் ஸ்வத்வம் ஸ்திரியாம் ஜஹ்யாத் தஸ்யாம் ஸ்வத்வம் ஸ்திரியாம் ஜஹ்யாத் யஸ்தேன ஹ்யஜிதோ ஜிதः யஸ்தேன ஹ்யஜிதோ ஜிதः கிருமிவிட் பஸ்மனிஷ்டாந்தம் கிருமிவிட் பஸ்மனிஷ்டாந்தம் குவேதம் துச்சம் கலேவரம் குவேதம் துச்சம் கலேவரம் க்வததீயரதிர்பார்யா க்வததீயரதிர்பார்யா க்வயமாத்மா ந பச்சதிஹ க்வயமாத்மா ந பச்சதிஹ சித்தைர்யஜ்ஞாவசிஷ்டார்த்தைஹ சித்தைர்யஜ்ஞாவசிஷ்டார்த்தைஹ கல்பயேத் விருத்திமாத்மனः கல்பயேத் விருத்திமாத்மனः சேஷே ஸ்வத்வம் த்யஜன் ப்ராஜ்ஞः சேஷே ஸ்வத்வம் த்யஜன் ப்ராஜ்ஞः பதவீம் மகதாமியாத் பதவீம் மகதாமியாத் தேவான் ரிஷீன் ரிபூதானி தேவான் ரிஷீன் ரிபூதானி பித்ருன் ஆத்மானமன்வகம் பித்ருன் ஆத்மானமன்வகம் ஸ்வவிருத்யாகதவித்தேன ஸ்வவிருத்யாகதவித்தேன யஜேத புருஷம் பிருதக் யஜேத புருஷம் பிருதக் யர்ஹ்யாத்மனோ அதிகாராத்யாः யர்ஹ்யாத்மனோ அதிகாராத்யாः சர்வாः ஸ்யுः யஜ்ஞசம்பதः சர்வாः ஸ்யுः யஜ்ஞசம்பதः வைதானிகேன விதினா வைதானிகேன விதினா அக்னிஹோத்ராதினா யஜேத் அக்னிஹோத்ராதினா யஜேத் நஹ்யக்னிமுகதோயம் வை நஹ்யக்னிமுகதோயம் வை பகவான் சர்வயஜ்ஞபுக் பகவான் சர்வயஜ்ஞபுக்
இஜ்யேத ஹவிஷாராஜன் இஜ்யேத ஹவிஷாராஜன் யதா விப்ரமுகே ஹுதைஹி யதா விப்ரமுகே ஹுதைஹி தஸ்மாத் பிராமணதேவேஷு மர்த்தியாதிஷு யதார்ஹதः மர்த்தியாதிஷு யதார்ஹதः தைஸ்தைः காமைः பஜஸ்வைனம் தைஸ்தைः காமைः பஜஸ்வைனம் க்ஷேத்ரஜ்ஞம் பிராமணானனு க்ஷேத்ரஜ்ஞம் பிராமணானனு குர்யாத் ஆபரபக்ஷீயம் மாசி பிரௌஷ்டபதே த்விஜः மாசி பிரௌஷ்டபதே த்விஜः ஸ்ராத்தம் பித்ரோः யதாவித்தம் ஸ்ராத்தம் பித்ரோः யதாவித்தம் தத்பந்தூனாம் ச வித்தவான் அயனே விஷுவே குர்யாத் வியதீபாதே தினக்ஷயே சந்திராதித்யோபராகே ச द्वादशी श्रवणेषु च तृतीयायां शुक्लपक्षे नवम्याम् अथ कार्तिके चतस्रुषु अप्यष्टकासु हेमन्ते शिशिरे तथा माघे च सितसप्तम्यां मघाराकासमागमे राकया चानुमत्या वा मासर्क्षाणि युतान्यपि ஸ்ரீஹரையே நமஹ. மேற்கொண்டு நாரத சுவாமி யுதிஷ்டிரருக்கு கிரஸ்த தர்மத்தை பற்றி சொல்லிட்டு வராள். द्वादश्याम् अनुराधा स्यात् श्रवणतिस्र उत्तराः तिसृषु एकादशी वासु ஜன்மர்க்ஷோணயோகயுக். ஸ்ராத்த கர்மாக்கள் இன்னும் என்னென்ன காலத்தில் பண்ணணும்னு சொன்னாள். துவாதசியாம் அனுராதா சியாத்து. அனுஷ நட்சத்திரமும் துவாதசியும் சேர்ந்து வந்ததுன்னா அன்றைக்கோ, இல்லை திருவோண நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரமும் துவாதசியும் சேர்ந்து வந்தாலோ, இல்லை திஸ்ர உத்தராக 3 உத்தரங்கள், உத்தரம் உத்தராடம் உத்திரட்டாதின்னு 3 நட்சத்திரங்கள், இவைகளில் ஏதான ஒரு நட்சத்திரமும் துவாதசியும் சேர்ந்து வந்தாலும் சரி, இல்லது ஆசு திஸ்ருஷு ஏகாதசிவா 3 உத்தரங்கள் சொன்னோமே, உத்தரம் உத்தராடம் உத்திரட்டாதின்னுட்டு இந்த 3 நட்சத்திரங்களும் ஏகாதசியும் சேர்ந்து வந்தாலும் அல்லாவிட்டால் ஜென்மக்ஷ ஸ்ரோணயோகயுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திரம் திருவோணம் சேர்க்கை வந்த தினமும் ஸ்ராத்தம் பண்ணணும்னாள். தில ஸ்ராத்தமானும் பண்ணணும்னு சொன்னாள். தே அது மாத்திரம் இல்லைன்னாள். நிருணாம் ஸ்ரேயசக்காலா. இது ஸ்ராத்தம் கர்மா மாத்திரம் பண்ணுறதுக்குள்ளான உத்தமமான காலம் இல்லை. என்ன நன்மைகள் பண்ணாலும் நல்ல அந்த அவைகள் ஸ்ரேயஸ்கரம். ஸ்ரேயோ விவர்தனா, ஸ்ரேயஸை நிறையா விவர்த்திக்க செய்யும், மனுஷனுக்கு நன்மையை கொடுக்குமாம். நல்ல காரியங்கள் பண்ணால், நல்ல காரியம்னா என்ன சொல்கிறது, தான தர்மங்கள், எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணுறது, இதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து வந்த நாளில் பண்ணால் இன்னும் விசேஷம்னு சொன்னாள். தயே தே ஸ்ரேயசக்காலாக நிருணாம் ஸ்ரேயோ விவர்தனாக குர்யாத் சர்வாத்மனை தேஷு ஸ்ரேயோ அமோகம் ததாயுஷா. ஆயுஷெல்லாம் விவர்த்திக்க செய்யுமாம், ரொம்ப ஜென்ம சாபல்யமாகும் நாள். இந்த மாதிரி நல்ல புண்ணிய நட்சத்திரங்கள் புண்ணிய காலங்களில் ஸ்ராத்தம் மாத்திரம் இல்லை, நல்ல காரியங்கள் பண்ணணும் நாள். ஏஷு ஸ்நானம் ஜபோ ஹோமோ விரதம் தேவ த்விஜார்ச்சனம் பித்ருதேவ நிருபூதேபியா எத்தத்தம் தத்தி அனஸ்வரம் ஹி. அக்ஷயமான பலத்தை கொடுக்குமாம். தேவதைகளை ஆராதிக்கிறது, பிராமணால் ஆராதிக்கிறது த்விஜார்ச்சனம். பித்ருதேவன் நிருபூதேபியா, மனுஷியாளுக்கு ஒத்தாசை பண்ணுறது, பூதங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறது, பித்ருக்கள் தேவதைகளுக்கு தத்தம் பண்ணி கொடுக்கறது, தானம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப வசதி இந்த நட்சத்திரங்களில் பண்ணான். சம்ஸ்காரகாலோ ஜாயாயாக அபத்தியஸ்யாத்மனஸ்ததா பிரேதசம்ஸ்தா மிருதாகச்ச கர்மண்யபியுதயே நிருப. ஹே யுதிஷ்டிரான்னு சொன்னால் நாரத சுவாமி மேலே சொல்லிட்டு வந்தவாள். கிரகஸ்த தர்மத்தில் இருக்கப்பட்டவன் தன்னுடைய மனைவியினுடைய பும்சவன சீமந்தாதி சம்ஸ்கார காலத்திலையும்
தன்னுடைய குழந்தையோட ஜாதகர்மா முதலான சம்ஸ்கார காலத்துலேயும் அதே மாதிரி யஜ்ஞ தீக்ஷாதி சம்ஸ்கார காலத்திலும் இவன் யஜ்ஞம் பண்ணான்னா பத்னியை யஜ்ஞ தீட்சை பண்ண வச்சு 2 பேருமா சேர்ந்து யஜ்ஞம் பண்ணுவாள். சோமயாதி யஜ்ஞங்கள், சோமயாகம் முதலான யஜ்ஞங்கள். அதே மாதிரி இறந்தவாளுக்கு உத்தரக்கிரியை பண்ணுறது, ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதி சாமத்சரிக காலத்துலையும் ஸ்ராத்த காலம், அதாவது வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தங்கள், அபியுதயம், வேறு நாந்தி ஸ்ராத்தங்கள். அபியுதய கர்மாணின்னா கல்யாண காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி நாந்தி ஸ்ராத்தம்னு பித்திருக்களை நினச்சின்னு ஸ்ராத்தம் பண்ணுறது. இவை எல்லாம் என்ன பண்ணும்னால் ஸ்ரேயா குறியாத்து தத்து அனஸ்வரம், ரொம்ப அக்ஷயமான புண்ணியத்தை கொடுக்குமா. சம்ஸ்காரகாலோஜாயாக அபத்தஸ்யாத்மனஸ்ததா பிரேதசம்ஸ்தா மிருதாகஷ கர்மண்யபியுதயே நிருப அத தேசான் பிரவக்ஷ்யாமி தர்மாதிஸ்ரேயவாவகான் சவை புண்ணியதமோ தேசா சத்பாத்திரம் எத்திர லப்யதே. இது மாத்திரம் இல்லை, இன்னும் கிரகஸ்தன் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன். நல்ல தர்மங்கள், தானங்கள் இதெல்லாம் நல்ல இடத்துல பண்ணணும். நல்ல இடம்னா நல்ல காலத்தில் முன்னாடி சொன்னேன். அதே மாதிரி நல்ல இடங்களில் போய் சொல்லணும். அந்த என்னென்ன இடத்துல நல்ல இடங்கிறது சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு சொன்னால், சத்பாத்திரம் எங்கே கிடைக்கிறதோ அதுவே நல்ல புண்ணியஸ்தலம்னாள். காசி ராமேஸ்வரத்தை தேடின்னு போக வேண்டாம். நல்ல ஆகிதாக்னி, நித்யாக்னி ஹோத்ரி, நல்ல சத்பாத்திரமாக இருக்கப்பட்ட உபசாந்தாள், நல்ல பிரம்மனிஷ்டாள், இவாள்லாம் இருக்கிற இடம் வந்ததுன்னா எந்த இடமா இருந்தாலும் அது நல்ல இடம் தான்ட்டாள். அவளுக்கு தர்மத்தை அவளுக்கு நல்லது பண்ணணும்னாள். பிம்பம் பகவதோ எத்திர சர்வமே தச்சராச்சரம் எத்திரக பிராமணகுலம் தபோ வித்யா தயான்விதம். பகவான் நாராயணனுடைய ரூபம் இருக்கே, அது அசைகிற உலகத்துலேயும் இருக்குது, அசையாத உலகத்துலேயும் இருந்துருக்கு. தபசு, வித்யே, தயே இவைகள்லாம் சேர்ந்து இருக்கப்பட்ட வேத வித்துக்களினுடைய கூட்டம் எங்கே இருக்கோ அது சிறந்த புண்ணியஸ்தலம். அவள்லாம் இருக்கிற இடமே புண்ணியஸ்தலம். அங்கே ஸ்ரீமன் நாராயணன் இருக்காருங்கிறதா நினச்சிட்டு அவளுக்கு ஆராதிக்கணும்னாள். பிம்பம் பகவதோ எத்திர சர்வமே தச்சராச்சரம் எத்திரக பிராமணகுலம் தபோ வித்யா தயான்விதம் பிராமணகுலம். நல்ல சத்பாத்திராள், வேத வித்துக்கள், நல்ல உபசாந்தாள், தயையோடு இருக்கப்பட்டவாள், நல்ல வித்வான்கள், தபஸு நிறையா இருக்கப்பட்டவாள். அவள் எங்கே இருக்காளோ அதுவே புண்ணியஸ்தலம்னாள். எத்திர எத்திர ஹரேரர்ச்சா சதேசஸ்ரேயசாம்பதம் எத்திர கங்காதயோ நத்யா புராணேஷு ச விஸ்ருதாக. எங்கெங்கெல்லாம் நாராயணனுடைய அர்ச்சாவதாரம் இருக்கோ, அர்ச்சாவதாரம்னா பல க்ஷேத்திரங்கள், புண்ணிய 108 திவ்ய தேசம்னு சொல்கிறது, அதெல்லாம் புண்ணியக்ஷேத்திரங்கள். அங்கெல்லாம் சுவாமியினுடைய அர்ச்சாவதாரம் இருக்குது. அதே மாதிரி புராணங்களில் பிரசித்தமான இடங்கள் சிலது உண்டு. கங்கை முதலான நதிகள்லாம் எங்கே ஓடுறதோ அங்கெல்லாம், கங்காதி தீர்த்தங்கள் எங்கே ஓடுறதோ அதெல்லாம் அந்த இடத்துலலாம் போய் தான தர்மாதிகள் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொன்னாள். சராம்சி புஷ்கராதீனி க்ஷேத்ராபி அர்ஹாஸ்ரிதான்யுத குருக்ஷேத்திரம் கயசிரஹ பிரயாக புலகாசிரம. புஷ்கரம்னு ஒரு நல்ல அஜ்மீருக்கு பக்கத்தில் இருக்குது புஷ்கரம். புஷ்கராதீனி க்ஷேத்ராணி, அந்த மாதிரி நல்ல வசத்தியான க்ஷேத்திரங்கள் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சராம்சி, மானச சரஸ் இருக்கப்பட்ட கைலாச மலைக்கு பக்கத்தில் இருக்குது மானச சரஸ், மானசரோவர். அங்கெல்லாம் போய் பகவானை ஆராதிக்கணும். குருக்ஷேத்திரம் ஹரியானாவில் இருக்குது, குருக்ஷேத்திரம் இருக்குது. கயாங்கிற இடம் கயே, அலகாபாத்துங்கிற பிரயாகங்கிறது அலகாபாத் க்ஷேத்திரம். புலகாசிரமம் இதெல்லாம் புண்ணியஸ்தலமாகும் நாள். நைமிஷம் பால்குணம் சேது பிரபாசோத குஷஸ்தலி வாராணசி மதுபுரி பம்பா பிந்து சரஸ்ததா. நைமிஷாரண்யம் பால்குணக்ஷேத்திரம் ஹரபுரம்னு சொல்கிறது. சேது ராமசேதுன்ட்டு ராமேஸ்வரம். பிரபாச க்ஷேத்திரம் சோமநாத்துக்கு பக்கத்தில் இருக்குது குஜராத்தில். அதில் அங்கே தான் பகவான் கடைசியில் இங்கேருந்து வைகுண்டத்துக்கு கிளம்பி போன இடம் கிருஷ்ணர். பிரபாத க்ஷேத்திரம். குஷஸ்தலி வாராணசி மதுபுரி காஷி மதுராபுரி பம்பைங்கிற சரஸு பிந்து சரஸு இப்போ ஏற்பட்ட புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் ரொம்ப வசதியாக பார்க்க வேண்டிய விஷயம். அங்கே போய் ஆராதிக்கணும் பகவானை. நாராயணாசிரமம்னா பத்ரிகாசிரமம் போகணும். சீதாராமாசிரமாதயா, சீதாராமருடைய ஆசிரமம், அவர் வாசித்த ஆசிரமங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்க்கலாம்.
சர்வே குலாச்சலா ராஜன் மகேந்திர மலையாதயா. பல வசத்தியான பர்வதங்கள், மகேந்திர பர்வதம் மாதிரி பல பர்வதங்கள், குலாச்சலங்கள், அங்கெல்லாம் போய் ஆராதிக்கணும் பகவானை. ஏதே புண்ணியதமா தேசாக ஹரேரச்சாஸ்ரிதாச்சயே ஏதான் தேசான் நிஷேவேத ஸ்ரேயஸ்காமோஹ்யபீக்ஷ்ணஜா. ஸ்ரேயஸை விரும்புகிறவன் இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் பகவான் நாராயணனை ஆராதிக்கணும்னாள். நானும் என் மனைவியும் பல க்ஷேத்திரங்கள், சொன்ன க்ஷேத்திரங்கள் எல்லா இடத்துக்கும் போட்டாலும் அநேகமாக முக்கால்வாசி க்ஷேத்திரங்களுக்கு போயிருக்கேன். ஒன்று புரிஞ்சுட்டேன், வயசான அப்புறம் போகலான்னு நினச்சிக்காதீங்கோ. வயசாக உடம்புல சக்தி குறைஞ்சி போயிடும். போய் இப்போ போகிறதுனா ரொம்ப ரொம்ப சிரமசாத்தியமான விஷயம். ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது, அங்கெல்லாம் போய் போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால் யங்காக இருக்கிறதே, எனர்ஜி இருக்கிறதே போய்ட்டு வரணும். தர்மோஹி அத்ரேஹி தப்பும்சாம் சஹஸ்ராதி பலோதயா. அடிக்கடி போய் அங்கே சேவிக்கணும். சேவிக்க நன்மையை தருமா இந்த புண்ணியஸ்தலங்கள். போய் பாடுனாள். இவ்வாறாக யுதிஷ்டருக்கு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணுங்கிற தர்மங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு வராள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. द्वादश्याम् अनुराधा स्यात् द्वादश्याम् अनुराधा स्यात् श्रवणतिस्र उत्तराः तिसृषु एकादशी वासु जन्मर्क्षश्रोणयोगयुक् तयेते श्रेयसः कालाः नृणां श्रेयो विवर्धनाः कुर्यात् सर्वात्मनैतेषु श्रेयो अमोघं तदायुषः येषु स्नानं जपो होमो व्रतं देवद्विजार्चनं पितृदेव नृभूतेभ्यः यद्दत्तं तद्यनश्वरं संस्कारकालो जायायाः अपत्यस्यात्मनस्तथा प्रेतसंस्था मृताश्च कर्मण्यभ्युदये नृप अथ देशान् प्रवक्ष्यामि धर्मादिश्रेय आवहान् स वै पुण्यतमो देशः सत्पात्रं यत्र लभ्यते बिम्बं भगवतो यत्र सर्वमेतच्चराचरं यत्र ब्राह्मणकुलं तपोविद्यादयान्वितं यत्र हरेरर्चाः सदेशः श्रेयसां पदं यत्र गङ्गादयो नद्यः पुराणेषु च विश्रुताः सरांसि पुष्करादीनि क्षेत्राणि अर्हाश्रितान्युत कुरुक्षेत्रं गयशिरः प्रयागः पुलहाश्रमः नैमिषं फाल्गुनं सेतुः प्रभासोऽथ कुशस्थली वाराणसी मधुपुरी पंपा बिन्दुसरस्तथा नारायणाश्रमो नन्द सीतारामाश्रमादयः सर्वे कुलाचला राजन् महेन्द्रमलयादयः एते पुण्यतमा देशाः हरेरर्चाश्रिताश्रये एतान् देशान् निषेवेत
ஸ்ரேயஸ்காமோ ஹ்யபீக்ஷ்ணசः ஸ்ரேயஸ்காமோ ஹ்யபீக்ஷ்ணசः தர்மோ ஹி அத்ரேஹிதः பும்சாம் தர்மோ ஹ்யத்ரேஹிதः பும்சாம் சஹஸ்ராதிபலோதயः சஹஸ்ராதிபலோதயः ஸ்ரீஹரயே நமः. மேலும் நாரதர் என்ன சொன்னார்னா, பாத்திரம் துவத்ர நிருக்தம் வை கவிபிஹி பாத்திரவித்தமை ஹரிரேவைக உர்வீஷ என்மயம் வை சராச்சரம். முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கணும், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் நாள் என்னன்னாள், நாராயண ஸ்வரூபங்கிறது இந்த ஸ்தாவர ஜங்கம பிரபஞ்சம் முழுக்க நாராயண ஸ்வரூபம். நாராயணன் ஒத்தரை தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் போய் நாராயணனை பார்த்து வெவ்வேறு நாராயணன் நினச்சின்னு விடப்படாது. இத்தனை நாராயண ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட நாராயணன் ஒரே ஒரு நாராயணன் தான். அவர் தான் இந்த ஸ்தாவர ஜங்கம பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சு இருக்கப்பட்டவர். இதை புரிஞ்சுக்கணும். சத்பாத்திரமாக இருந்த மகா ஞானிகள்லாம் பாத்திரம் பாத்திர வித்தமையை கவிபிகி நிருக்தம் வை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் நாராயண ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட இந்த விஸ்வம் இருக்கே. அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாம விஸ்வஸ்மை நம. ஹே விஸ்வமாக இருக்கப்பட்ட பரம்பொருளே உனக்கு நமஸ்காரம் சொல்கிறோம். அப்படி இதை புரிஞ்சுக்கணும்னால் பாத்திரம் துவத்ர நிருக்தம் வை கவிபிகி பாத்திர வித்தமை ஹரிதேவைக உர்வீஷ என்மயம் வை சராச்சரம் தேவர்ஷி அர்ஹத்சு வை சத்சு தத்ர பிரம்மாத்மஜாதிஷு ராஜன் யதக்ர பூஜாயாம் மதः பாத்திரத்ரயாச்சுதா. ஹே தர்மபுத்திரான்னு சொன்னால் நாரத சுவாமி, தேவதைகள், ரிஷிகள், ரிஷிகணங்கள், தபஸுனால் சித்தி பெற்ற மகான்கள், சனகாதி பிரம்மபுத்திராள், இவள்லாம் இருக்கிறத இத்தனை பேருக்கும் மேலே ராஜசூய யஜ்ஞத்தில் ஏ யுதிஷ்டிரா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நாராயண சத்பாத்திரமாக அக்ரபூஜைக்கு அவர் தான் தகுதியானவர்னு அங்கீகரித்து அவருக்கு ஆராதனை நடந்தது. ஏன்னா யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் பண்ண போது அது அக்ராசனத்துக்கு கிருஷ்ண பரமாத்மாவை வச்சாள். சத்பாத்திரமாக அக்ரபூஜைக்கு தகுந்தவர்னு விட்டு அந்த நாராயணனை வச்சே நீ. தேவர்ஷி அரத்சுவை சத்சு தத்ர பிரம்மாத்மஜாதிஷு ராஜன் யதக்ர பூஜாயாம் மதः பாத்திரத்ரயாச்சுதா ஜீவராசிபிஹி ஆகீர்ண ஆண்டகோஷாங்கிரிபோமான் சன்மூலத்வாது அச்சுதேஜ்யா சர்வஜீவாத்ம தர்ப்பணம். என்ன காரணம்னால், இந்த ஜீவராசி கூட்டங்கள் இருக்கே, கோட்டானு கோட்டி ஜீவராசிகள் வியாப்தமான இந்த பிரம்மாண்டமான ஒரு மரம் இருக்கே, அந்த மரத்துக்கு வேறு மாதிரி இருக்கப்பட்டவன் ஸ்ரீமன் நாராயணனுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுன்னு இருக்காள். அதனால் நாராயணன் அக்ர பூஜை பண்ணால் இத்தனை ஜீவராசிகளுக்கும் திருப்தி அடைகிறது, அத்தனை ஜீவராசிகளும் திருப்தி அடைவாள். அதனால் என்ன அர்த்தம்னால், பை கொராலரி இத்தனை ஜீவராசிகளையும் நம்ம திருப்தி பண்ணி வச்சோம்னா நாராயணன் திருப்தி அடைஞ்சு விடுறாள்னு அர்த்தம். ஜீவராசி பிஹியா கீர்ண ஆண்டகோஷாங்கிரிபோமான் தன்மூலத்வாது அச்சுதேஜ்யா சர்வஜீவாத்ம தர்ப்பணம். சர்வஜீவாத்ம தர்ப்பணம் பகவான் நாராயணனுக்கு தர்ப்பணம் ஆயிடுத்துன்னா அவர் திருப்தி அடைஞ்சுட்டார்னா எல்லா ஜீவராசிகளும் திருப்தி அடைஞ்சு விடுறதுங்கிறத ஹேத்துவாக இருக்குது. அதனால்தான் அவரை போய் அக்ராசனம் பண்ணி அக்ரபூஜைக்கு தகுந்தவர்னு வச்சுதுன்னாள். புராணி அனேன சிருஷ்டானி நிரு திரியக்கு ரிஷி தேவதா சேதே ஜீவேன ரூபேண புரேஷு புருஷோ ஹ்யசௌ. மனுஷ்ய ஜாதி, மிருகங்கள், விலங்குகள், முனிவர்கள், ரிஷிகள், தேவதைகள், இப்பேற்பட்ட பல சரீரங்களை வச்சுருக்கப்பட்டவர் நாராயணன். அவரால் படைக்கப்பட்ட விதவிதமான ஜீவராசிகள் இருக்குது. மனுஷியாளாக இருக்காள், விலங்குகளாக இருக்காள், ரிஷிகணங்கள், தேவதைகள்னு இப்படி பல பல டைப் ஆஃப் ஜீவராசிகள் இருக்குது. நாராயணனால் படைக்கப்பட்டது ஜீவராசிகள் சரீரங்களை வச்சுருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமி ரூபமாகவும் பிரத்யேகாத்மாவாகவும் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் ஒளிர் விட்டு பிரகாசிக்கிறவராக இருந்துருக்கிறவர் யாருன்னார், அந்த பரமபுருஷனான ஹரியல்லவா, நாராயணன் அல்லவா. இதை புரிஞ்சுக்கணும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனால். தேஷ்வேஷு பகவான் ராஜன் தாரதம்யேன வர்த்ததே தஸ்மாத் பாத்திரம் ஹி புருஷோ யாவானாத்மா யதேயதே. அப்படி இருந்தால் கூட இந்த மனுஷியாதி சரீரங்கள் பலது இருக்கே, மனுஷியல், தேவதைகள், ரிஷிகணங்கள், விலங்குகள், மிருகங்கள், இப்படிலாம் இருந்தால் கூட ஒன்றொன்றும் காட்டிலும் ஒன்று வசதியாக இருக்குது.
விலங்குகளை காட்டிலும் மனுஷன் கொஞ்சம் ஒரு டிகிரி வசதியாக இருக்குது. மனுஷனை காட்டிலும் ரிஷிகணங்கள் தேவதைகள் இப்படி ஒன்று ஒன்றா டிகிரியாக உயர்வு தாழ்வுன்னு இருக்குது. ஆனால் இது எத்தனையும் புரிஞ்சுருக்கப்பட்ட மனுஷன் இருக்கானே அவன் தான் சத்பாத்திரமாறான். அதை புரிஞ்சின்ற மனுஷன்தான் சத்பாத்திரமாக இருக்கப்பட்டவன். புருஷா ஹி பாத்திரம். அவளுக்கு எத்தனை அறிவு இருக்கோ, எத்தனை விவேக புத்தி இருக்கோ, அத்தனைக்கு எத்தனை தகுந்தவாறு அவள் அந்த கிரேடட் இதில் சத்பாத்திரமாக ஆறாள். அதை புரிஞ்சுக்கணும்னா திருஷ்டுவா தேஷாம் மிதோ நிருணாம் அவஜானாத்மதாம் நிருப திரேதாதிஷு ஹரேரர்ச்சா கிரியாயை கவிபிகிருதா. மனுஷாளாக இருக்கப்பட்ட ஒருத்தரும் இந்த தாரதமிய புத்தியை வச்சுட்டு ஒருத்தர் ஜாஸ்தி மதிப்பு கொடுக்கறது, ஒருத்தருக்கு மதிப்பு குறைச்சலாக கொடுக்கறது, இப்படிலாம் ஆயிடுறது. அதனால் திரேதா முதலான திரேதாதி யுகங்கள் இருக்கே, அதில் பிரதிமேல சாலக்கிராமாதி பிரதிமேல நாராயணனை வச்சு மனசுக்குள்ளே சூப்பர் இம்போஸ் பண்ணி பூஜை பண்ணணும்னு பிராச்சீன கவிபிகி கெட்டிக்காராளான ரிஷிகள்னால் சொல்லப்பட்டிருக்கு, அவளால் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சாலக்கிராமாதி லிங்கங்களில் நாராயணனை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும்னா அதான் காரணம்னால் ததோர்ச்சாயாம் ஹரிம் கேச்சிது சம்ஸ்ரத்தாய சபத்யா உபாசத உபாஸ்தாபி நார்த்ததா புருஷத்விஷாம். ஆனால் ஒன்றும் எத்தனை தான் சாலக்கிராம பிரதிமையில் பூஜை பண்ணி ஸ்ரத்தையோடு இருந்தால் கூட, நாராயணனை உபாசித்தா கூட, நாராயணங்கிட்ட துவேஷத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட ஆளுக்கு பலன் கிடையாது. அதனால் நாராயணனாக இருக்கப்பட்ட ரூபத்தில் இப்போ ஒளிர் விட்டு இருக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் துவேஷத்தை காட்டாமல் எல்லார்த்தையும் பிரியமாக இருந்துட்டு யார் ஒருத்தன் சாலக்கிராமாதி பிரதிமையில் பூஜை பண்ணுறானோ அவன்தான் நாராயணனை உபாசித்தவனாக ஆறான். இல்லாட்டா பலன் கிடையாதுன்னா இன்னும் அர்த்ததா, இல்லாட்டா பலன் கிடையாதுன்னா புருஷேஷ்வபி ராஜேந்திர சுபாத்திரம் பிராமணம் விதுகு தபசா வித்யா துஷ்டியா தத்தே வேதம் ஹரேத்தனும். ஹே தர்மபுத்திரான்னு கூப்பிட்டாள். புருஷாலேயே ரொம்ப தபசோடையும் வித்வானாகவும் சந்தோஷத்தோடு கூடவும் யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் நாராயணன் சரீரமாகிய வேதத்தை தரிச்சுட்டு இருக்கானோ, யார் நாராயணன் அப்படிட்டாலும் வேதம்ங்கிற ஸ்ருதி இருக்கே அதை உடம்பாக தரிச்சுட்டு இருக்கான். இந்த உண்மையை அறிந்துண்டு பிராமணாள் வேதவித்தான பிராமணாளை சுபாத்திரம் விதுகு நல்ல பாத்திரமாக அறிஞ்சுண்டு அவளை ஆராதிக்கணும்னு சொல்லி அதுதான் கிரகஸ்த தர்மம்னு சொன்னாள். நன்வசிய பிராமணாராஜன் கிருஷ்ணஸ்ய ஜெகதாத்மனா புனந்த பாதரஜசா திரிலோகீம் தெய்வதம் மகத்து. அதனால் பிரம்ம வித்துக்கள் பிராமணாள் வேதத்தைனா அத்தியனம் பண்ணி அதை அனுஷ்டானத்துக்கு வச்சுருக்கப்பட்ட பிரம்ம வித்துக்கள் இருக்காளே, அவளுடைய பாத தூளினால், பாதத்தில் இருக்கப்பட்ட அழுக்கு பொடியினால் 3 லோகத்தையும் பரிசுத்தம் படுத்துகிறவாள். அதனால் அந்த லோகத்தை சுரூபமாக கொண்ட கிருஷ்ணனுக்கு அந்த பிரம்ம வித்துக்கள் தான் பெரிய தெய்வம். அதனால தான் கிருஷ்ணனே பிராமணாளை உபாசிப்பாள். அதனால் இந்த பிராமணான வேத வித்துக்களை உபாசிக்கணும், அது கிரகஸ்தாளுக்குள்ளான தர்மம்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். நன்வசிய பிராமணாராஜன் கிருஷ்ணஸ்ய ஜெகதாத்மனா புனந்த பாதரஜசா திரிலோகீம் தெய்வதம் மகத்து. அதனால் பகவான் கிருஷ்ணனே எந்த ஒரு பிரம்ம வித்துக்களை வசத்தின்னு நினச்சிந்து பூஜிக்கிறாரோ, தெய்வமாக கொண்டாடுறாரோ, அவரல்லவா லோகத்தெல்லாம் பரிசுத்தம் பண்ணுற பிரம்ம வித்துக்கள், அவளை ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். ஸ்ரீ ஹரையே நம. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் வாசிப்போம். ஸ்ரீ ஹரையே நம. பாத்திரம் த்வத்ர நிருக்தம் வை பாத்திரம் த்வத்ர நிருக்தம் வை கவிபிஹி பாத்திரவித்தமை கவிபிஹி பாத்திரவித்தமை ஹரிரேவைக உர்வீஷ ஹரிரேவைக உர்வீஷ என்மயம் வை சராச்சரம் என்மயம் வை சராச்சரம் தேவர்ஷி அர்ஹத்சு வை சத்சு தேவர்ஷி அர்ஹத்சு வை சத்சு தத்ர பிரம்மாத்மஜாதிஷு தத்ர பிரம்மாத்மஜாதிஷு ராஜன் யதக்ர பூஜாயாம் ராஜன் யதக்ர பூஜாயாம் மத பாத்ரதயாச்யுதः மதः பாத்ரதயாச்யுதः ஜீவராசிபிः ஆகீர்ண ஜீவராசிபிராகீர்ண அண்டகோஷாங்கிரிபோ மகான் அண்டகோஷாங்கிரிபோ மகான் தன்மூலத்வாத் அச்சுதேஜ்யா தன்மூலத்வாத் அச்சுதேஜ்யா சர்வஜீவாத்மதர்ப்பணம் சர்வஜீவாத்மதர்ப்பணம் புராண்யன்யேன
சிருஷ்டானி புராண்யன்யேன சிருஷ்டானி நிருதிர்யக் ரிஷிதேவதாः நிருதிர்யக் ரிஷிதேவதாः சேதே ஜீவேன ரூபேண சேதே ஜீவேன ரூபேண புரேஷு புருஷோ ஹ்யசௌ புரேஷு புருஷோ ஹ்யசௌ தேஷ்வேஷு பகவான் ராஜன் தேஷ்வேஷு பகவான் ராஜன் தாரதம்யேன வர்த்ததே தாரதம்யேன வர்த்ததே தஸ்மாத் பாத்திரம் ஹி புருஷோ தஸ்மாத் பாத்திரம் ஹி புருஷோ யாவானாத்மா யதேயதே யாவானாத்மா யதேயதே திருஷ்ட்வா தேஷாம் மிதோ நிருணாம் திருஷ்ட்வா தேஷாம் மிதோ நிருணாம் அவஜ்ஞானாத்மதாம் நிருப அவஜ்ஞானாத்மதாம் நிருப திரேதாதிஷு ஹரேரர்ச்சா திரேதாதிஷு ஹரேரர்ச்சா கிரியாயைகவிபிக்ருதாः கிரியாயைகவிபிக்ருதாः ததோர்ச்சாயாம் ஹரிம் கேச்சித் ததோர்ச்சாயாம் ஹரிம் கேச்சித் சம்ஸ்ரத்தாய சபர்யயா சம்ஸ்ரத்தாய சபர்யயா உபாசத உபாஸ்தாபி உபாசத உபாஸ்தாபி நார்த்ததா புருஷத்விஷாம் நார்த்ததா புருஷத்விஷாம் புருஷேஷ்வபி ராஜேந்திர புருஷேஷ்வபி ராஜேந்திர சுபாத்திரம் பிராமணம் விதுः சுபாத்திரம் பிராமணம் விதுः தபசா வித்யயா துஷ்ட்யா தபசா வித்யயா துஷ்ட்யா தத்தே வேதம் ஹரேஸ்தனும் தத்தே வேதம் ஹரேஸ்தனும் நன்வஸ்ய பிராமணா ராஜன் நன்வஸ்ய பிராமணா ராஜன் கிருஷ்ணஸ்ய ஜகதாத்மனः கிருஷ்ணஸ்ய ஜகதாத்மனः புனந்தः பாதரஜசா புனந்தः பாதரஜசா त्रिलोकीं दैवतं महत् त्रिलोकीं दैवतं महत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे चतुर्दशोऽध्यायः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே சதுர்தசோऽध्यायः. யுதிஷ்டிர உவாச்ச கிரஹஸ்தயேதாம் பதவீம் விதினா येन चाञ्जसा याति देवर्षे ब्रूहि मादृशो गृहमूढधीः. श्रीनारद उवाच गृहेष्वस्थितो राजन् क्रिया कुर्वन् गृहोचिताः वासुदेवार्पणं साक्षात् उपासीत महामुनीन् शृण्वन् भगवतो भीक्ष्णम् अवतारकथामृतं श्रद्दधानो यथा कालम् उपशान्तजनावृतः सत्संगात् शनकैः सङ्गम् आत्मजायात्मजादिषु विमुच्येन्मुच्यमानेषु स्वयं स्वप्नवदुत्थितः यावदर्थमुपासीनो देहे गेहे च पण्डितः विरक्तो रक्तवत्तत्र नृलोके नरतां न्यसेत् ज्ञातयः पितरौ पुत्राः भ्रातरः सुहृदो परे यद्वदन्ति यदिच्छन्ति चानुमोदेत निर्ममः दिव्यं भौमं चान्तरिक्षं वित्तम् अच्युत निर्मितं तत्सर्वमुपभुञ्जान एतत् कुर्यात् स्वतो बुधः यावत् ब्रियेत जठरं तावत् स्वत्वं हि देहिनाम् अधिकं यो अभिमन्येत सस्तेनो दण्डमर्हति मृगोष्ट्रखरमर्काखु सरीसृप् खगमक्षिकाः आत्मनः पुत्रवत् पश्येत् तैरेषाम् अन्तरं कियत् त्रिवर्गं नातिकृच्छ्रेण भजेत गृहमेद्यपि यथा देशं यथा कालं यावद्दैवोपपादितम् आश्वाघान्ते वसायिभ्यः कामान् संविभजेद्यथा अप्येकामात्मनोदारां नृणां स्वत्वग्रहो यतः जह्याद् यदर्थे स्वप्राणान् अन्याद्वा पितरं गुरुं तस्यां स्वत्वं स्त्रियां जह्यात् यस्तेन ह्यजितो जितः कृमिविड् भस्मनिष्ठान्तं क्वेदं तुच्छं कलेवरं क्व तदीयरतिर्भार्या क्वायमात्मा न बच्छदिः सिद्धैः यज्ञावशिष्टार्थैः कल्पयेद्वृत्तिमात्मनः शेषे स्वत्वं त्यजन् प्राज्ञः पदवीं महतामियात् देवान् ऋषीन् ऋभूतानि पितॄन् आत्मानमन्वहं स्ववृत्त्या गतवित्तेन यजेत पुरुषं पृथक् यर्ह्यात्मनो अधिकाराद्याः
सर्वाः स्युः यज्ञसम्पदः वैतानिकेन विधिना अग्निहोत्रादिना यजेत् न ह्यग्निमुखतोऽयं वै भगवान् सर्वयज्ञभुक् युज्येत हविषा राजन् यथा विप्रमुखे हुतैः तस्मात् ब्राह्मणदेवेषु मर्त्यादिषु यथार्हता तैस्तैः कामैः भजस्वैनं क्षेत्रज्ञं ब्राह्मणाननु कुर्याद् आपरपक्षीयं मासि प्रौष्ठपदे द्विजः श्राद्धं पित्रोः यथा वित्तं तद्बन्धूनां च वित्तवान् अयने विषुवे कुर्यात् व्यतीपाते दिनक्षये चन्द्रादित्योपरागे च द्वादशी श्रवणेषु च तृतीयायां शुक्लपक्षे नवम्याम् अथ कार्तिके चतस्रुषु अपि अष्टकासु हेमन्ते शिशिरे तथा माघे च सितसप्तम्यां मघाराकासमागमे राकया चानुमत्या वा मासर्क्षाणि युतान्यपि द्वादश्याम् अनुराधा स्यात् श्रवणस्तिस्र उत्तराः तिसृषु एकादशी वासु जन्मर्क्ष श्रोणयोगयुक् त एते श्रेयसकालाः नृणां श्रेयो विवर्धनाः कुर्यात् सर्वात्मनैतेषु श्रेयो अमोघं तदायुषः येषु स्नानं जपो होमो व्रतं देवद्विजार्चनं पितृदेवनृभूतेभ्यः यद्दत्तं तत् हि अनश्वरं यद्दत्तं तद्ध्यनश्वरं संस्कारकालो जायायाः अपत्यस्यात्मनस्तथा प्रेतसंस्था मृताश्च कर्मण्यभ्युदये नृप अथ देशान् प्रवक्ष्यामि धर्मादिश्रेय आवहान् स वै पुण्यतमो देशः सत्पात्रं यत्र लभ्यते बिम्बं भगवतो यत्र सर्वमेतच्चराचरं यत्र ब्राह्मणकुलं तपोविद्यादयान्वितं यत्र यत्र हरेरर्चा सदेशश्रेयसां पदं यत्र गङ्गादयो नद्यः पुराणेषु च विश्रुताः सरांसि पुष्करादीनि क्षेत्राणि अर्हाश्रितान्युत कुरुक्षेत्रं गयशिरः प्रयागपुलहाश्रमः नैमिषं फाल्गुनं सेतुः प्रभासोऽथ कुशस्थली वाराणसी मधुपुरी पम्पाबिन्दुसरस्तथा नारायणाश्रमो नन्दा सीतारामाश्रमादयः सर्वे कुलाचला राजन् महेन्द्रमलयादयः एते पुण्यतमा देशाः हरेरर्चाश्रिताश्च ये एतान् देशान् निषेवेत श्रेयस्कामो ह्यभीक्ष्णशः धर्मो हि अत्रेयितः पुंसां सहस्रादिफलोदयः पात्रं त्वत्र निरुक्तं वै कविभिः पात्रवित्तमैः हरिरेवैक उर्वीश यन्मयं वै चराचरं देवर्षिहर्हत्सु वै सत्सु तत्र ब्रह्मात्मजादिषु राजन् यदग्रपूजायां मतः पात्रतयाच्युतः जीवराशिभिः आकीर्ण आण्डकोशाङ्घ्रिपो महान् तन्मूलत्वात् अच्युतेज्या सर्वजीवात्मतर्पणं पुराण्यनेन सृष्टानि नृतिर्यक् ऋषिदेवताः शेते जीवेन रूपेण पुरेषु पुरुषो ह्यसौ तेष्वेषु भगवान् राजन् तारतम्येन वर्तते तस्मात् पात्रं हि पुरुषो यावानात्मा यतेयते दृष्ट्वा तेषां मिथो नृणाम् अवज्ञानात्मतां नृप त्रेतादिषु हरेरर्चा क्रियायै कविभिः कृता ततोऽर्चायां हरिं केचित् संश्रद्धाय सपर्यया उपासत उपास्तापि नार्थदा पुरुषद्विषां पुरुषेष्वपि राजेन्द्र सुपात्रं ब्राह्मणं विदुः तपसा विद्यया तुष्ट्या दत्ते वेदं हरेस्तनुं नन्वस्य ब्राह्मणा राजन् कृष्णस्य जगदात्मनः पुनन्तः पादरजसा त्रिलोकीं दैवतं महत् ओं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्दे चतुर्दशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं
लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी। देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं। वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं। मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं। चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं। देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं। वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।